ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆலியாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சப்பாத்தி பரோட்டாக்கு ஒரு சிம்பிளான டேஸ்டான முட்டை குருமா தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த முட்டை குருமாவுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கணும். 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கணும். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் ஆயில், 3 துண்டு தேங்காய். இதை மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 3 முட்டை, உப்பு தேவையான அளவு. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். ரொம்ப ஃப்ரை பண்ண தேவையில்லை. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான தண்ணி நான் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான உப்பு இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா தேங்காய் நல்லா கொதித்த பிறகு நம்ம இதோட முட்டையை ஆட் பண்ணிடலாம். ஸோ தேங்காய் கொதிக்கிட்டோம். தேங்காய் நல்லா கொதிக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை இதோட ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை அப்படியே ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ முட்டையை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை திருப்பி எதுவுமே விட வேணாம். ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு விட்டுடுங்க. முட்டை நல்லா குக் ஆகிடும். ஓகேங்களா? கரண்டி போட்டு இது பண்ணிங்கன்னா அது எல்லாமே முட்டை உடைஞ்சிடும். இது ஒரு சிம்பிளான டிஷ்ஷுங்க. இது ரொம்ப குயிக்காகவும் நம்ம செஞ்சிடலாம். ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி பரோட்டாவோட நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். 5 மினிட்ஸ் கழித்து பாருங்கள். முட்டைலாம் நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. பாருங்கள், எக்கு நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. எக்கு பாருங்கள் உடையாமல் நல்லா குக் ஆகிருக்கு. குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தூவி சுட சுட சப்பாத்தி பரோட்டாவோட சர்வ் பண்ண வேண்டியதுதான். டேஸ்டான சிம்பிளான முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சு. இதை சுட சுட சப்பாத்தி பரோட்டாவோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த டிஷ்ஷு செய்கிறது ரொம்ப டைமும் எடுக்காது. ரொம்ப குயிக்காகவே நம்ம செஞ்சிடலாம். இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்.
வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.